இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரிவால்ட், ரெபல்லியன், அப்ரைசிங், யூனிட்டி, ரிபல், பேட்டில், ஃபைட் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம். ரிவால்ட் அப்படின்னா கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ரிவால்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் வந்து பீப்புளை வந்து ரொம்ப அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்க, நியாயமற்ற முறையில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் ரொம்ப கரப்ஷன் பண்ணுறாங்க, பீப்புளை அப்ரெஷன் அடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் ரிவால்ட் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ என்ன ஆகுனா, பீப்புள் எல்லாருமே இந்த கவர்மெண்ட் வந்து வேண்டாம், வேற ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராடுவாங்கல்ல, அதுதான் ரிவால்ட். இந்த ரிவால்ட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி வைலன்ஸாக தான் இருக்கும், பிளான்டு பண்ணி தான் நடக்கும். இது எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஃபியூ டேஸ்லேருந்து வீக்ஸ் வரைக்கும் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரிபல்லியன். இதில் வந்து ரிபல் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், பட் சிமிலர் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சிமிலராகவும் இருக்குது. ரிபல்லியன் ரிபல் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஹையர் அத்தாரிட்டி, ஒரு இன்சார்ஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்கிறத நம்ம வந்து அவங்களோட மேபி அது ரூலாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் இருக்கலாம், அதை வந்து நம்ம டிஸ்ஒபே அவங்கள சொல்கிறத நம்ம கேட்கல, அதுதான் வந்து ரிபல். இந்த ரிபல் அப்படிங்கிறத கேட்காதவங்க பர்சனாக இருக்கலாம், ஒருத்தராக இருக்கலாம், இல்லை ஒரு கொஞ்சமான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கலாம், அந்த ரூலை ஒபே பண்ணல, அவ்வளோதான் ரிபல். ரிபல்லியன் அப்படிங்கிறது அதே அந்த ரூலை ஒபே பண்ணலை, அதுக்கு எகெயின்ஸ்டாக எனக்கு இந்த ரூல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட், அந்த ஆக்ஷனை தான் வந்து ரிபல்லியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூலை வந்து அந்த சிஸ்டத்தை வேணாம், எனக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, அந்த ஆக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிபல்லியன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னது, அப்ரைசிங். அப்ரைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இதில் தான் வந்து ரொம்ப லார்ஜ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் இப்போ புதுசாக ஒரு லா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லா வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அப்ரைசிங். வேறு வந்து மியூனிட்டி அப்படின்னா வந்து ஒரு ஹையர் அஃபீஷியல், கமாண்டர், மிலிட்ரியில் வந்து கமாண்டர் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கு கீழே சப்பார்டினேட்டாக இருக்கவங்க வந்து அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் எதனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா, அவங்கள வந்து அந்த சப்பார்டினேட் வந்து ரொம்ப அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி எப்படி இவங்க ஃபைட் பண்ணுவாங்க, அந்த கம்யூனிட்டியில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ரிபல்ஸ் வச்சா பேட்டில், ஃபைட் அப்படின்னா வந்து நார்மல் இப்போ ஃபைட் நடக்கும்ல, இது வந்து இட் வில் எண்ட் இன் ஒரு 1 or 2 1 டேலும் வந்து முடிகிற மாதிரி ஒரு விஷயம். பேட்டில் அப்படின்னா இட்ஸ் லைக் எ ப்ரோலாங்டு ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இட் வில் டேக் 1 வருஷம் ஆகலாம், இயர்ஸ் ஆகலாம், எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரில. வாரெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பேட்டில்குள்ளே வரும். வேறு என்ன, மியூனிட்டியும் அப்ரைசிங்கும் மட்டும் அன்பிளான்டு பண்ணி வர ஒரு விஷயம். மற்றது எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. எதில் வந்து ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னா அப்ரைசிங். ஒரு கவர்மெண்ட்டே வேண்டாம், எனக்கு வேறு கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது ரிவால்ட். அப்ரைசிங்னா என்ன, ஒரு விஷயம் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு எல்லார் பீப்புளும் சடனாக வந்து ரியாக்ட் பண்ணுறது, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. மியூனிட்டி அப்படின்னா ஒரு ஹையர் அஃபீஷியல் இருக்காங்க, அவங்க பேச்சை சப்பார்டினேட் வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து கேட்காம இருக்கிறது ஒரு விஷயம். ரிபல்லியன் அப்படின்னா ரிபல் அப்படின்னா அந்த ரூலுக்கு வந்து எனக்கு வேண்டாம், எகெயின்ஸ்டாக இருக்குது. ரிபல்லியன் அப்படின்னா அந்த எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே வந்து ஒரு ப்ரொட்டஸ்டாக பண்ணுறக்கூடிய அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது ரிபல்லியன். ஃபைட் அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம ஃபைட் நடக்கும் இல்லையா, அது. பேட்டில் அப்படின்னா இட் டேக்ஸ் கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கும். இதுதான் இதுக்குடைய டெஃபனிஷன். அவ்வளோதான். தேங்க்யூ.